இப்போ அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்குல்ல, அத சாப்பிடாம இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை கட்டுப்பாடா இருக்கும். தரமா இருக்கும். எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால், வரகரிசியினால், திணையினால், சாமையினால் அ ச த தயார் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம்? சாதாரண விஷயமா என்ன? சோறு சாப்பிடாம இருக்கிறது சாதாரண விஷயமா? அதாவது அரிசியில் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், அதாவது அரிசி, கோதுமையில செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசைய சாப்பிடாம இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? பிரியாணி சாப்பிடாம இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? பிரியாணியில உள்ள பீஸ சாப்பிடலாம். ஆனா பிரியாணி குஸ்கா இருக்கு பாருங்க, அரிசியினால் செய்யப்பட்டது தானே. அது என்ன உங்களுக்கு சாதாரண விஷயமா? யாரால முடியும்? எல்லாராலயும் முடியுமா? அப்ப அதையே ஒருத்தர் வந்து நடத்தி காட்டுறாரு அப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட கட்டுப்பாடு உடையவரா இருப்பாரு? அப்போ நீங்க வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை, வரகரிசி, சாமை, திணை, அப்புறம் மைதா, வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா, நீங்க என்ன சாதாரண ஆளா? ஒரு சாதாரண ஆளால இத பண்ண முடியுமா? அப்போ நீங்க அத பண்றீங்கன்னா, நீங்க ஒண்ணும் சாதாரண ஆளே கிடையாது. பயங்கர கட்டுப்பாடு நிறைந்த ஒருவராக நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் இது உங்களுக்கு அது சாத்தியமாகுது. அது பயிற்சி செய்தால் தான் அந்த கட்டுப்பாடு வரும். அதனால என்னால கண்ட்ரோலா இருக்க முடியலன்னா, நீங்க பலவீனமா இருக்கு. உங்க நரம்புகள் பலவீனமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தப்புன்னு தெரியுது. ஆனாலும் வந்து நான் அத குடிக்கிறேன். மதுபானம் தப்புன்னு தெரியுது. திரும்பவும் அத போய் குடிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த நரம்பு மண்டலம் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க உணர்ற ஒரு விஷயம் சரியா மூளைக்கு கொண்டு போய் சேரல. இது தப்புன்னு தெரியுது. ஆனா அது மூளையால இந்த நரம்புகள் பலவீனமா இருக்கிறனால, அதனால தான் வந்து நீங்க நீங்க கற்றுக்கொள்கிற பாடங்கள் பயனில்லாமல் போகிறது. நெறைய பாடம் கத்துக்கிறேன். நெறைய பட்டுட்டேங்க. திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்றேன் அப்படின்னா, உங்கள் நரம்புகள் பலவீனமாக இருக்கிறது. நரம்புகள் வந்து உடம்பு முழுக்க போகுது. அப்படி இருக்கும்போது மண்டலமே பலவீனமா இருக்கு. அதனால தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இது தப்புன்னு தெரியுது. சிகரெட் தப்புன்னு தெரியுது. அப்ப ஏன் குடிக்கிறாங்க? அந்த வீக்னஸ்ங்கிறது பலவீனம். அந்த மண்டலம் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். அதனால மண்டலம் ஆரோக்கியமா இருந்தா தான், நீங்க உறுதியான முடிவ எடுப்பீங்க. உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களை ச உங்கள் பாடங்களிலிருந்து சரியானவற்றை கற்றுக்கொள்வீர்கள். அதனால அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாம இருக்கிற ஒருத்தரு, அதிலயும் உறுதியா இருக்காருப்பா. நான் 1 வருஷமா சாப்பிடுறது கிடையாது, 2 வருஷமா சாப்பிடுறது கிடையாது, அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அவரு எப்பேர்ப்பட்ட ஆளா இருப்பாரு? என்னால ஒரு வேள கூட சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில ஒருத்தர் வந்து 1 வருஷமா நான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட மாட்டேன், சாப்பிடல அப்படின்னு சொல்றாருன்னா, அவரு என்ன எவ்வளோ பெரிய சாதாரண ஆளா அவரு? எவ்வளோ அந்த கட்டுப்பாடு. அதான் சொல்றேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவில்லை என்றால், நீங்கள் மிகப்பெரிய கட்டுப்பாடான மனிதர். ஏனென்றால் அதை சாப்பிடாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு தானே! நீங்க வேணா சாப்பிட்டு முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க தான் பெரிய ஆளாச்சே. ஒரு ஒரு நாளாவது சாப்பிடாம இருந்து பாருங்க. ஆனா மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் அடிமைப்படுத்தாது. அதெல்லாம் சாப்பிடலாம். அப்ப எனக்கு சத்து குறைஞ்சிருமே! ஒண்ணும் குறையாது. கவலையே படாதீங்க. அதற்கு ஈக்குவலா என்ன பண்ணணும்? அரிசி, கேழ்வரகு, கோதுமைய தவிர்த்துருங்க. நாட்டு சர்க்கரை, வெள்ள சீனிய தவிர்த்துருங்க. மைதாவ தவிர்த்துருங்க. வரகரிசி, சாமை, திணை இந்த மாரி இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துவிட்டு பிற உணவுகள் மாமிசம், மீனு, முட்டை எல்லாம் சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் சாப்பிடுங்க. பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள், கீரைகள் எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. அதுதான் உங்க உணவா இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கை ஒரு நல்ல இடத்துக்கு வந்துரும். நீங்க ஒரு கட்டுப்பாடான மனிதர், ஒழுக்கமான மனிதர். ஒரு உணவு ஒழுக்கம். சாதாரண அதாவது நேர்மையற்றவர்களால் இதெல்லாம் பின்பற்றவே முடியாது. ஒழுக்கமற்றவர்களால், நேர்மையற்றவர்களால் இதை பின்பற்ற முடியாது. இதை பின்பற்றுகிறார் என்றால் அவர் நேர்மையானவராகத்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு உணவு முறையை, இப்படி ஒரு கட்டுப்பாடு, அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரைலாம் சாப்பிடாத ஒருத்தர், சத்தியமா அவர் கட்டுப்பாடா தான் இருப்பாரு. சாதாரண ஆளா அப்போ இருக்க முடியாது. அதனால வந்து ம் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா இது? இந்த கருத்துங்கிறது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா நான்லாம் வந்து இத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நான்லாம் எல்லார் மாரி தான். பலவீனமான ஆளு. நான் இப்போ கூட ஒரு பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிடுவேன். அடிமையாயிடுவேன். பிரியாணியும் சரி, சோறும் சரி, பழைய சாதமும் சரி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதுக்கு நான் அடிமையாயிடுவேன். ஏன்னா, என் அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அது என்ன அடிமைப்படுத்தும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அத திரும்ப திரும்ப சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு கிடப்பேன். டிவி பார்த்துட்டே கிடப்பேன். அந்த மாரி அது ஒரு பாதிப்ப ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு எனது அனுபவங்கள தான் நான் உங்க முன்னாடி சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து
விடுபட்டிருக்கேன் அப்படின்னா, விடுபட்டு ஒரு நல்ல மாரியான ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் தரமா மாறுது அப்படின்னா, அதற்கு காரணம் என்னது அப்படின்னா, எனது உணவு கட்டுப்பாடு தான். எந்த உணவு தப்பானதுன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு உணவு சாப்பிட்டா எனது சிந்தனையில் ஏற்படுகிற மாற்றத்தை என்னால் சொல்ல முடியும். இது ஒரு போதை உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது ஒரு போதை உணவு அது. அளவுக்கு அதிகமான ஊக்க மருந்து அது. வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து போதை அது. ஊக்க மருந்து போதை. போதைங்கிறது வந்து எதுக்காக சாப்பிடுவாங்க? என்னென்ன காரணத்துக்காக வன்முறை உணர்ச்சிக்காக சாப்பிடுறாங்க. இது வந்து இப்போ ஒரு சிகரெட்டுங்கிறது எதுக்காக சாப்பிடுறாங்கன்னா, சிகரெட்டு பிடிச்சா ரொம்ப டென்ஷன் அதிகமாகும். கோபம் அதிகமாகும். விழிப்பு நிலை அதிகமாகும். ரொம்ப அளவுக்கு அதிகமான விழிப்பு நிலை வரும். ரொம்ப அளவுக்கு அதிகமான கோபம் வரும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கோபத்த. அதுவே மதுபானம் அருந்துனீங்கன்னா, தளர்ந்துருவீங்க. விழிப்பு நிலையே இருக்காது. மதுவின் தன்மை விழிப்பு நிலையே இருக்காது. அப்படி நிக்கவே முடியாது. அ தூங்க ஆரம்பிச்சுருவீங்க. தூக்கம் வர ஆரம்பிச்சிரலாம். நல்லா தூங்குவீங்க. ஆனா சிகரெட் பிடிச்சா தூக்கம் வராது. அப்படிங்கிற மாரியான பிரச்சனை வரும். ஒரு ஒரு போதை என்பது உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை உங்க உடம்புக்குள்ள ஏற்படுத்துது? ஒரு இந்த 2மே அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். அது இந்த சிகரெட்டும், மதுபானமும் அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். அதன் பிறகு நீங்க சோறு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கர வலிமை தரும். ஒரு இப்போ சோறு சாப்பிட்டீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, குஸ்கா அது மாரி பிரியாணி, பூரி, பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர வலிமை வரும். ஆனா சிகரெட் பிடிச்சா வலிமை வராது. மது அருந்தினா வலிமையெல்லாம் வராது. சிகரெட் பிடிச்சா விழிப்பு நிலை அதிகரிக்கும். டென்ஷன் அதிகமாகும். தூக்கம் வராது. உடம்பு சூடாயிடும். ஏன்னா வெப்பமான காத்த உள்ள இழுக்கிறீங்க. அப்புறம் வந்து நச்சு புகை உள்ள போது. அப்போ நுரையீரல் பயப்படுது, பதறுது, மரண பயத்தை உணர்கிறது. அதனால நீங்க விழிப்பா இருப்பீங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க. யாரையும் ஒரு உறவாவே நினைக்க முடியாது. ஏன்னா நீங்க மரண பயத்த உணர்றீங்க. ஒரு கெட்ட புகைய நுரையீரலுக்கு அனுப்பும்போது, நுரையீரலுக்கு தெரியாது. "என்னடா இது கெட்ட புகையா வருது. ஐய்யயோ! அவ்வளோதான் போலருக்கு. நாம ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டோம்." அப்படின்னு பதறும். அத பயமுறுத்துறதுக்காக தான் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க. மரண பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் சிகரெட் பிடிக்கிறீங்க. மரண பயம் இருக்கும்போது நீங்க எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? அந்த மாரி அது மரண பயத்தை ஏற்படுத்தி விழிப்பு நிலையை அதிகரிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது. அதுபோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு மதுபானம் என்பது அது வேறு வகையான மரண பயத்தை தரும். அத குடிச்சு நரம்பு மண்டலம் தளர்ந்து போய் நிக்க முடியாம, பாதுகாப்பு இல்லாம, சுயநினைவை இழக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. அதிகப்படியா குடிச்சா சுயநினைவே இழந்துருவீங்க. அப்ப அதிலயே ஒரு மரண பயம் இருக்கு. அப்ப இது 2மே பண்ணா உங்களுக்கு உறவுமுறைக்கு மதிப்பே நம்ம வந்து ரொம்ப நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்வோம் அப்படின்னா மட்டும் தான் நாம வந்து பிறரிடம் அன்பாக இருப்போம். மகிழ்ச்சியா வாழ்வோம். இந்த வாழ்க்கைய அனுபவிப்போம். ஆனா, நாம வந்து மரண பயத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டால், நம்ம மரணம் அடையப் போகிறோம். அப்போ மனிதர்களிடம் நாம் ஏன் அன்பாக இருக்க வேண்டும்? நாம் மட்டும் மரணம் அடைய போறோம். மத்தவங்கலாம் இருக்க போறாங்க. ஜாலியா இருக்க போறாங்க. நாம செத்து போறோம். அப்படிங்கும்போது யார்ட்டயும் நம்ம அன்பா இருக்க மாட்டோம். உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி நம்ம பாசமா பேச மாட்டோம். உணர்ச்சிகள கட்டுப்படுத்தினா தான் யார்ட்ட என்ன எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த அறிவுங்கிறது வரும். அப்படி உணர்ச்சிகள கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லன்னா, நீங்க வந்து எப் ஒரே மாரி தான் பேசுவீங்க. எல்லார்ட்டயும் ஒரே மாரி கோவமா பேசுவீங்க. மரியாதை இல்லாம பேசுவீங்க. அதனால இந்த சிகரெட்டு, அதுபோல மதுபானம், அதுபோல இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, குதிரைவாலி, வரகரிசி, வெள்ளச்சீனி, நாட்டு சர்க்கரை இப்படி அடிமைப்படுத்துகிற உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமான வலிமை வரும். ஃபர்ஸ்ட்டு அளவுக்கு அதிகமான வலிமை வரும். அப்புறம் உங்க எதிர்ப்பு சக்தியோட போய் இது சண்ட போடும். அளவுக்கு அதிகமான வலிமைய இந்த உடம்பு தாங்கிக்காது. ஒரு சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டா உடம்புல ஒரு வலிமை வருதுல்ல, அந்த வலிமை மனித உடம்புக்கு சொந்தமானது கிடையாது. அதான் அது ஊக்க மருந்துன்னு நம்ம சொல்றோம். அதனால தான் ஊக்க மருந்து சாப்பிட்டு ஒரு ஒலிம்பிக்ல வந்து விளையாடுறவங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. அது உனக்கு சொந்தமானது கிடையாது. அது அந்த மருந்துக்கு சொந்தமான வலிமை. அதுபோல அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது அதனால் அதை சாப்பிட்டு உனக்கு வருகிற வலிமை என்பது உனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த உணவினால் ஏற்பட்ட வலிமை. அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம ஏதோ பெரிய ஆளாயிட்டோம் போல்க. ஒரு எறும்புக்கு யானை பலம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுபோல இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்ட உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய வலிமை வந்து விடுகிறது. ஆ அப்படின்னு அப்ப நம்முடைய லட்சியம் சாதாரணமானதே கிடையாது. நம்ம சாதாரணமான ஆளே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு போறது தான் நம்ம லட்சியம். அணுகுண்டுகள தயாரி, அணு உலைகள தயாரி, அங்க குண்ட போடு, ஏவுகணை, இலக்கு தாக்கி அடி, வாகனத்தில வேகமா போ, வானத்தில பறந்து போ. இது எல்லாமே கற்பனை. தன்னை வலிமையாக மிகப்பெரிய வலிமை உடையவராக மனிதர்கள் கற்பனை செய்யும்போது ஏற்படுகிற கண்டுபிடிப்புகள்.
இது கடைசியில எங்க போகுது? அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லுது. கடைசியில இதனால அழிவு தான் ஏற்படுது. விண்வெளிக்கு போறவங்களும் நெறைய பேர் மேல போயிட்டு வெடிச்சு செத்து, அதோட முயற்சி எல்லாம் அழிவு தான். அப்புறம் வந்து இந்த ஆராய்ச்சியிலே நீ என்ன பண்ற? உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அழிந்து போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, குடும்பம், குழந்தைகள், அத தியாகம் பண்ணிட்டு தானே, அத அழிச்சுட்டு தானே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இல்லாம தானே அந்த ஆராய்ச்சிய பண்ணிட்டு இருக்கிற. அதுவே ஒரு அழிவு தானே! மத்தபடி நீ உயிரோட இருக்க அவ்வளோதான். மத்தபடி நீ சந்தோஷமா இல்லனாலே அதுவே ஒரு சாவு தான். நீ செத்து போயிட்ட அப்படின்னு தானே அர்த்தம். உயிரோட இருக்க. நடைபயணமா போயிட்டுருக்கப்பா. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னது? குடும்பம், காதல், உடலுறவு, விளையாட்டு, ஆடல், பாடல் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தானே நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. அப்பவே உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். வெறுமனே வாழ்க்கைய அனுபவிக்காம நீ வாழ்ந்தா அது வந்து நடைபெறும் தான். அதனால இப்படி இந்த அரிசி கழுவுற கோதுமை சாப்பிட்டா, நீங்க உங்கள பெரிய பலசாலின்னு நெனைக்கிறதுனால, உங்க லட்சியங்கள் மாறுது. நீங்க உங்கள சாதாரணமான ஆளா நெனைக்கணும். அப்பதான் நீங்க பிற உயிரினங்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. பிற உயிரினங்களைப் போல இல்ல, பிற உயிரினங்களுக்கு என்ன லட்சியம்? வாழ்க்கைய அனுபவிக்கிறது தான். அப்ப நாம வந்து நம்மை சாதாரணமாக நினைக்க வேண்டுமென்றால், அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட வேண்டும். மாமிசம், மீன், முட்டை, காய்கறி, பழங்கள் சாப்பிடுங்க. கீரைகள், கிழங்குகள் சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடுங்க. தயிர் சாப்பிடுங்க. வெண்ணெய் சாப்பிடுங்க. நெய் சாப்பிடுங்க. தேன் சாப்பிடுங்க. காளான் சாப்பிடுங்க. இலை தழைகள சாப்பிடுங்க. கீரைகள சாப்பிடுங்க. ஆனா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, கரும்பு வெல்லம், அது மாரி வெள்ளச்சீனி சாப்பிட்டீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, அந்த வலிமை அதிகரிக்கும். ஊக்கம் இருந்தது. அடிமைப்படுத்தும். ஒரு அடிமைப்படுத்தும் அப்படிங்கும்போது, உங்கள நீங்க பெருசா நெனச்சுக்கிட்டு, பெரிய பெரிய உங்க லட்சியம்ங்கிறது பிற உயிர்களைப் போல இல்ல. இந்த உயிரினங்களையே வித்தியாசப்படுத்துவீங்க. மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களைப் போல அல்ல. தி நாங்க வந்து கடவுள்ட்டருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்கல்ல, ஜாதிங்கிறது தலையிலேருந்து வந்தவன் அப்படின்னு. அதுபோல மனிதர்கள் என்ன நெனைக்கிறாங்க, நாம பிற உயிரினங்களைப் போல அல்ல. நமக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. ஒரு பேய்த்தனமான வலிமை இருக்குது. அதனால நம்ம பிற உயிரினங்களைப் போல அல்ல. பிற உயிரினங்களுக்கான நோக்கம் என்னது? வாழ்க்கைய அனுபவிக்கிறது தான். அதுபோல அது நமது நோக்கமாக இருக்காது. கண்டிப்பா மனிதர்களின் நோக்கம் வேறையா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி, இந்த பிற உயிரினங்களுக்கான நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்றது. உயிரினங்களுக்கான நோக்கமே மகிழ்ச்சியா வாழ்றது. அத தியாகம் பண்ணிட்டு, இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அம் வேற ஒரு இலக்கை தீர்மானிக்கிறாங்க. விண்வெளிக்கு போறது, அ ஃப்ளைட்ல போறது. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு நீ சாதிக்கணும். அ மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உனது லட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படி மாறுது. இப்படி உளவியல் கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான், ஒரு ஊக்கமருந்து போதை உணவு தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, வரகரிசி, சாமை, திணை. சண்டை போடத்தான் இத செய்யும். சண்டை போடுவது. பிற உயிரினங்கள் நேசிப்பதில் கவனமா இருக்கும். ஒரு சிங்கம், புலிக்கு இடையில சண்டை போடும். சிங்கத்துக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கும். அன்பு, பாசம். எல்லா உயிரினங்களும் அன்பு, பாசம் தான் முக்கியம். ஆனா மனிதர்கள் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா, அதுக்கு பிற உயிரினங்கள்ட்டருந்து நம்ம வித்தியாசமா இருக்கோம். எந்த உயிரினமும் அழிவை நோக்கி போவாது. அழிவிலிருந்து பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுமே தவிர, நாமளே விரும்பி அழிவை நோக்கி போமாட்டாங்க. ஆனா நாம போறோம். காரணம் பிற உயிரினங்களைப் போல அல்ல. நாம வித்தியாசமானவர்கள். அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு காரணமே அரிசி, கேழ்வரகு, கோதுமை. ஊக்கமருந்து போதை உணவை உட்கொள்வதால் மனிதர்களுக்கு உளவியல் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அழிவை நோக்கி செல்கிறார்கள் மனிதர்கள். விரும்பிச் செல்கிறார்கள். பெருமையாக செல்கிறார்கள். அதை பெருமையாக நினைக்கிறார்கள். அதுக்கு காரணம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. எவ்வளோ பெரிய உண்மை இது. ஒரு போதை உணவு அது என்பதை அத சாப்பிட்டதுனால ஏற்பட்ட பக்க விளைவு தாங்க சுகர். நீங்க மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள் சாப்பிடுங்க. இலை தழைகள், காளான் எல்லாம் சாப்பிடுங்க. ஆனா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, நாட்டு சர்க்கரை, வெள்ளச்சீனி, சாமை, திணை, வரகரிசி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிடலனாலே ஒண்ணும் நோயே வராது. நோய் இருந்தாலும் சரியாயிடும்.